Please subscribe Sadhguru Sai Creations. பெண்களை பொறுத்த வரைக்கும் யூட்ரஸ் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ இன்றைக்கும் அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லேருந்து மெனோபாஸ் கடந்தும் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் 55-60 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. முதல்ல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய உணவு முறைகள் தான். நீங்கள் கன்சீவ் ஆனீங்கனாலும் அந்த பேபியை தாங்கக்கூடிய அளவுக்கு யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்தனாக இல்லை அப்படின்னு தான் நிறைய பேருக்கு சொல்கிறோம். இது ஏற்படுறதுக்கு காரணங்கள், ஸோ வளமான அந்த எக்கோட குவாலிட்டியை நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறமும் நம்ம யூட்ரஸ் அப்படின்றது நம்ம உடலில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த காரணத்துக்காகவும் நம்ம யூட்ரஸை ரிமூவ் பண்ணாமல் ஈஸியாக நம்ம இயற்கை மருந்துகள் மூலியமாகவோ உணவு முறைகள் மூலியமாகவோ இது எப்படி சரி செய்யலாம், இதற்கான சித்த மருந்துகள் என்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்களை பொறுத்த வரைக்கும் யூட்ரஸ் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பை தொடர்பான இந்த பிரச்சனைகளை நம்ம வராமல் தடுப்பது எப்படி? ஸோ இன்றைக்கும் அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லேருந்து மெனோபாஸ் கடந்தும் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் 55-60 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஃபைப்ராய்டு இருக்கா, சரி ஓவராக ப்ளீடிங் இருக்கா, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுங்க, ஆல்ரெடி 40 இயர்ஸ் ஆகிடுச்சு, 2-3 குழந்தைகள் இருக்காங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முதல்ல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய உணவு முறைகள் தான். நம்ம மறந்துவிட்ட உணவு முறைகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நல்ல மாற்றம். அதே மாதிரி நிறைய பேர் யங் கப்புள்ஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இந்த சைல்ட் பர்த் லேட் ஆகுது. இப்போது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இயர்லி ஆன்செட் மெனோபாஸ் வந்துடுது. 35 வயதுலையோ 40 வயதுக்குள்ளே மெனோபாஸ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது எக்கோட கவுண்டிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, எக்கோட குவாலிட்டி இல்லை, ஸோ யூட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ நீங்கள் கன்சீவ் ஆனீங்கனாலும் அந்த பேபியை தாங்கக்கூடிய அளவுக்கு யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்தனாக இல்லை அப்படின்னு தான் நிறைய பேருக்கு சொல்கிறோம். இது ஏற்படுறதுக்கு காரணங்கள், ஸோ வளமான அந்த எக்கோட குவாலிட்டியை நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான உணவு முறைகள் என்னன்றதும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறமும் நம்ம யூட்ரஸ் அப்படின்றது நம்ம உடலில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த காரணத்துக்காகவும் நம்ம யூட்ரஸை ரிமூவ் பண்ணாமல் ஈஸியாக நம்ம இயற்கை மருந்துகள் மூலியமாகவோ உணவு முறைகள் மூலியமாகவோ இது எப்படி சரி செய்யலாம், இதற்கான சித்த மருந்துகள் என்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய உணவு முறைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இப்போ காலையில் அந்த காஃபி டீ எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறத கண்டிப்பாக பெண்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ மற்ற நேரங்களில் கூட குடிக்கலாம். காலையில் நம்ம குடிக்கக்கூடிய அந்த உணவு பெண்களோட ஒவ்வொரு செல்களுக்கும் உடலில் அந்த புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இது காலையில் நம்ம நீர் ஆகாரம் பருகலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மூலிகையை போட்டு அந்த டீ மாதிரி நம்ம குடிக்கும்பொழுது உடலில் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா செம்பருத்தி, இந்த செம்பருத்தியை நம்ம பயன்படுத்தலாம். செம்பருத்தி டீ காலையில் குடிக்கலாம். இல்லை ஆவாரம்பூவோ இல்லை லவங்கப்பட்டை சேர்ந்ததோ, முக்கியமாக நன்னாரி வெட்டிவேர், இது ரெண்டும் சேர்த்து டீ மாதிரி குடிக்கும்போதும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கர்ப்பப்பை பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். அதே மாதிரி தான் உணவில் நம்ம அதிகமாக சேர்த்து சாப்பிட வேண்டிய காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது வாழைப்பூ, அத்திப்பிஞ்சு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாழைப்பூ அப்படின்னு சொல்லும்பொழுது அதிகமான
துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. ஸோ எக்ஸஸாக ப்ளீடிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் ரொம்ப இடுப்பு வலி இருக்குது, மசில் கிராம்ஸ் இருக்குது, கட்டி கட்டியாக ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு வந்து நமக்கு இந்த வாழைப்பூ ரொம்ப ரொம்ப சிறந்தது. கஷாயம் இல்லைனாலும் வாழைப்பூ வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி இதனோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி இந்த சாறு மட்டுமே தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு மண்டலம் நம்ம குடிக்கும்போதே நல்ல மாற்றம் தெரியும். ஸோ ஒரு பீரியட்ஸ் வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பீரியட் டேட் வர்றதுக்குள்ளேயே நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து குறையிறது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய அஷ்டச்சூரணம், ஏலாதி சூரணம், இந்த மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட யுட்ரஸில் உட்பகுதியில் அதிகமான ப்ளீடிங் இருக்கும். எண்டோமெட்ரியம் வந்து ஒரு சிலருக்கு திக்கனிங் இருக்கும். ஸோ அந்த திக்னஸ் வந்து குறையிறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம கர்ப்பப்பையில் உட்சுவரில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு நல்லாவே ஆறிட்டே வரும். இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா தேங்காய் பால் ரொம்ப முக்கியம். தேங்காய் பால் வந்து தினமும் ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துகிட்டு இதனோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி குடிக்கும்பொழுதும் கர்ப்பப்பை உட்சுவரில் இந்த எண்டோமெட்ரியம் திக்கனிங் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். அதாவது குமரி லேகியம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இது முழுக்க நமக்கு கற்றாழை ஜெல்லிலிருந்து செய்யக்கூடிய ஒரு மெடிசன். ஸோ இதை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதாவது கற்றாழை சாரை பயன்படுத்தி நம்ம மெடிசனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஓவர் ப்ளீடிங் இருக்கா, அதை கண்ட்ரோல் செய்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் சிறுதானிய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்குது. சிறுதானிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேழ்வரகு, கம்பு, திணை, சாமை, அதுக்கப்புறம் சிகப்பு அரிசிலாம் பெண்களோட யூட்ரஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கு தான் இந்த பீரியட்ஸ் டைம்லேயோ பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா சிகப்பு அரிசி செய்த கொழுக்கட்டையோ புட்டோ இதெல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இதை பயன்படுத்த நம்ம உடலில் வந்து நல்லாவே ஒரு மாற்றம், ஸ்டாமினா வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதிகமான ப்ளீடிங் இருக்குன்னா நான் சொன்ன இந்த மாதிரி குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். உணவு முறையிலும் பார்த்தோம்னா ரொம்ப புளிப்பு சார்ந்த உணவுகளோ துரித உணவுகள் நிறைய சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதிகமான உதிரப்போக்கு, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.